நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு புது வேலை வாரத்தை தொடங்கபடி நீர் கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய தினத்திலும் சுவாமி நல்ல இளைப்பாறுதலை கட்டளையிட்டு நல்ல ஒரு ஆராதனையில பங்கு பெற எங்க எல்லாருக்கும் ஆங்காங்கே ஆண்டவரே நீர் கிருபைகளை தந்து ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த கடைசி ஏப்ரல் மாத கடைசி வாரத்திலும் ஆண்டவரே நாங்க பெண்களாய் கூடி சுவாமி சற்று நேரம் உடைய பாதத்தில் அமர்ந்து வசனங்களை தியானிக்கும்படியாய் நிச்சயித்தம் கொண்ட கிருபைக்காக நன்றி. இந்நாளிலும் சுவாமி நாங்க இந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இதில் உடைய ஆதங்கத்தையும் ஆண்டவரே எங்களுடைய துணிகரமான நிலைமைகளையும் நீர் குறிப்பிட்டு காண்பிக்கிறீர். ஆண்டவரே உணரச் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தும். உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியான இருதயத்தை திறந்தருளும். அதற்கு கீழ்ப்படுகிற மனதையும் எங்களுக்கு கட்டளையிடும் சுவாமி. தாப்பனே, நாங்க எங்களிடத்துல எதிர்பார்க்கிறது இந்த கீழ்ப்படிதலும் விசுவாசமும் மட்டுமே சுவாமி. அதை நாங்க எப்பொழுதும் கடைபிடிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களை உடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம். ஆவியானவர் இந்த வேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த நேரத்துல உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சோ கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க எல்லாரையும் இந்த காலை வேளையில கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எப்பவுமே பைபிள் ஸ்டடிக்கு கூட்டம் வரவே வராது, அது எப்பவுமே உள்ளதுதான். ஆனா நம்ம இந்த குரூப் கொஞ்சம் ரொம்ப வாஞ்சையா எல்லாரும் வருவாங்க. போன வாரம் எல்லாரும் வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வாரத்துல அவங்க எல்லாருக்கும் என்ன பல காரியங்கள் வரும். இந்த மாதிரி சமயத்துல பிசாசானவன் அவங்களுடைய உற்சாகத்தை பார்த்து எதையாவது கொண்டு வருவான். அது அப்படிதான் நடக்கும். இருந்தாலும் நம்ம இருக்கிறவங்க ஆரம்பிச்சுக்குவோம், வரட்டும். ஏன்னா நேரம் அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஊர்களுக்கு விபிஎஸ் போய் ஊர்களுக்கு போயிருக்காங்களோ. விபிஎஸ்ஆ? விபிஎஸ் விபிஎஸ் ஓ, சரி சரி. 2 பேருமே அ, டீச்சரா இருக்கேன் நாங்க. சத்யாவும் ஷீலாவும். சரி சரி. விஜயாக்கு என்னாச்சு? தெரியல விஜயாக்கு என்னன்னு தெரியல. சரி, பரவாயில்ல, வரட்டும், அவங்க வரட்டும், நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். ஆஹ், இதனால நாம வந்து 5th சாப்டர் இல்லையா, 5ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் பைபிள் வச்சுப்போம். அப்புறம் ஒரு சின்ன நோட்டையும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா சில காரியங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு முடியும். இதுல குறிப்பிட்டுக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். இப்ப வந்து 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்காங்க. இந்த அதிகாரத்தை வந்து நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நமக்கெல்லாம் ஐயோன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. ஐயோ அப்படின்னம்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது தப்பு அப்படின்னுவாங்க. ஆனா இந்த அதிகாரத்துல நிறைய ஐயோக்களை பாக்குறோம். எவ்வளவு ஐயோ இருக்கு, என்னென்ன வசனத்துல இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம். இந்த சாப்டருக்கு பேரு ஐயோ சாப்டர். ஏன்னா அதிகமான ஐயோக்கள் இருக்கு இதுல. அது எந்தெந்த வசனத்துல வருது, எத்தனை ஐயோ வருது. 5 நிமிஷம் தரேன், மொத்தமா சொல்லணும் இந்த 2 கேள்வி. எத்தனை ஐயோக்கள், எந்தெந்த வசனங்கள். நடுவுல வேற எதுவும் சொல்ல வேண்டாம். 5 நிமிஷம் தரேன், அதுல நீங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பெண்ணு பாத்தீங்கன்னா பெண் பக்கத்துல எங்க இருக்கா?
கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா முதல்ல சொல்லிருங்க. தப்போ ரைட்டோ தெரியல. ம் 3. ஐயோவா? ஆ இன்னும் இருக்கு, இல்ல, இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு பாருங்க. ஆ. 3வது வருஷத்துல இல்லையே. இன்னும் இருக்கு பாருங்க. 5, 8 தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நான் நடுவில் சொல்றதே தயவு செய்து கேளுங்க. மொத்தமா எத்தனை ஐயோக்கள் இருக்கு, அது என்னென்ன வசனம் மாத்திரம் சொன்னா போதும். 6 ஐயோக்கள் இருக்கு. ஆ 6 ஐயோக்கள் இருக்கு. சரி. முதல் இதுல வந்து ஏசாயா 5, 8. ஆ அதுல இல்ல வீட்டோடு இல்ல, வீட்டை அதெல்லாம் வேண்டாம். 5, 8 அடுத்தது. அடுத்தது 5, 8 1க்கா 11, 11 1 11, 19 1 19. 19 1 ஆ, 20 20 20ல இருக்குது, ஆ, 21ல இருக்கு, சரி. இருக்கு, 23ல இருக்கு. 20 இருக்கு. சோ மொத்தம் 6 6. 2 3 4 5 இன்னும் ஒண்ணு வருவாங்க. 5, 23 இருக்கு. 23. 23. ம். ம். 6 ஐயோக்கள். 6 ஐயோ. ஆ, 1 2 சரி. 3 4 5 6 ஐயோ. சரி, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த ஐயோக்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய நியாய தீர்ப்பை தான் அந்த ஐயோங்கிற வார்த்தையில சொல்றாரு. அந்த நிலைமையில அவர்கள் வந்து அவ்வளோ கஷ்டத்துக்குள்ளாவார்கள் என்று சொல்வதற்கு தான் அந்த ஐயோன்னு சொல்றாரு. இந்த ஏசாயா வந்து முதல் அதிகாரத்திலிருந்தே நாம பார்க்கிறோம். இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு பரிதாபமான நிலைமையை தான் அவர் எச்சரித்து கொண்டே வருகிறத பார்க்கிறோம். அவர் கொடுக்கிற எல்லா உப அதாவது உதாரணங்கள், அவர்களை குறித்து சொல்லுகிற செய்திகள் எல்லாமே மிகவும் மோசமானதான ஒன்றாக தான் நாம அதை பார்த்து கொண்டே வருகிறோம். இப்போ இந்த அதிகாரத்துல ரொம்ப அழகான ஒரு அவர்களுக்கு அடையாளமான திராட்சை தோட்டத்தை பற்றி அவர் சொல்றாரு. இது ஒரு பாடல் மாதிரி அவர் எழுதியிருக்காரு. ஆனாலும் இதுல வரக்கூற செய்தி வந்து பயங்கரமா இருக்கு. நமக்கும் இது ரொம்ப பொருந்தும். இந்த அதிகாரத்துல இருக்கிற சில காரியங்கள் நமக்கும் ரொம்ப பொருந்தும். இப்ப வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல என்ன வாசிக்கிறோம்னா, ஆஹ் இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இந்த திராட்சை தோட்டத்தை அவர் வந்து எங்க எல்லா இடங்களிலுமே ஒரு ஆசீர்வாதமான இதற்கு அடையாளமாக வைத்திருக்கிறார். அதே போல எங்க சொல்றதுனால இப்ப யோவான் 15ஆம் அதிகாரத்தை எடுத்தா கூட அங்க ஒரு திராட்சை செடியை பற்றி பேசுறாரு. அவருக்கு வந்து ஏன்னா இஸ்ரவேலருக்கே அடையாளம் வந்து திராட்சை தோட்டம் தான். ஒலிவ மரம், திராட்சை தோட்டம், இது ரெண்டும் தான் அவர்களுடைய குறிப்பிட்ட ஒரு ஐடென்டிட்டி. அதனால அவர் வந்து அதை குறித்து இந்த இடத்துல அவர் பேசுறாரு. நேசருக்காக பேசுவதாக அவர் சொல்றாரு. நம்ம கிளியரா இருக்கு. அதாவது அவருக்கு மிகவும் பிரியமான ஒரு திராட்சை தோட்டத்தை பற்றி அவர் பேசுகிறார். அதே சமயத்துல அதுல நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? இந்த வசனத்துல ஒன்னும் சொல்லல. இப்ப 2ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்களேன். இப்ப 2ஆம் வசனத்தை எடுத்தீங்கன்னா அவர் என்ன அந்த திராட்சை தோட்டத்துக்காக செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நேசர் கர்த்தர் அவ்வளோ பிரியமா அந்த திராட்சை தோட்டத்தை அவ்வளோ அழகா அதை வச்சு என்ன மாதிரி வச்சிருக்காரு? நற்குல திராட்சை செடிகளான திராட்சை தோட்டம் உள்ளதுல ஹையஸ்ட், ரொம்ப செழிப்பான, நல்ல பழம் கொடுக்கக்கூடிய. நம்ம கூட அப்படித்தானே, ஒரு பழம் ஒரு செடி வச்சா கூட நம்ம அப்படியெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நல்ல செடியா வைப்போம்ல. அது மாதிரி இவரும் நல்ல நற்குல செடிகளை நட்டு அதை நடுறதுக்கு முன்னால அந்த இடத்தையே வேலி அடைத்து, ஏன்னா திராட்சை தோட்டம்னு சொல்லும்போது ஒரு செடியெல்லாம் வளர்க்க மாட்டாங்க, ஒரு பெரிய இடத்துல நல்லா தோட்டமா வச்சிருப்பாங்க. அப்புறம் அதுக்கு வேலியை வச்சு அங்க இருக்கிற மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணி கற்கள் எல்லாம் பொறுக்கி அப்புறம் நடுவுல வந்து ஒரு கோபுரத்தை கட்டி, எதுக்குன்னா இந்த திராட்சை தோட்டத்தை எல்லாம் திராட்சை பழங்களை எல்லாம் பறித்த உடனே ஆலையில போட்டு திராட்சை ரசத்தை உருவாக்குகிறதற்காக அப்படி செய்யறாரு. ஆனா கடைசியா பாக்குறோம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை
தந்தது. இதிலிருந்து வரக்கூடிய செய்தி நமக்கு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். நம்மை தான் அவர் அங்க சொல்றாரு. நம்மைன்னு சொல்லும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியா இருந்தாலும் நாம எதுக்கு வசனத்தை வாசிக்கிறோம்? அது நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறது தானே நாம பார்க்கிறோம். இது நமக்கும் பொருந்தும். எப்படி இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு நம்முடைய நிலைமையும் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் ஒரு நல்ல திராட்சை செடியா, நமக்காக எல்லாவற்றையும் செய்தவரா, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவரா, நம்ம என்ன செய்யறாரு? நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி, கற்களை எல்லாம் நீக்கி நல்லா நம்ம பழத்தை கொடுப்போம், அது மூலமா நல்ல திராட்சரசம் வரும்னு சொல்லி அதுக்கு நல்ல ஒரு கோபுரம் எல்லாம் கட்டி அங்கிருந்து மேல இருந்து அந்த காக்கா அந்த மாதிரி இதெல்லாம் துரத்துறதுக்கு, அப்புறம் அங்க ஒரு ஆலைய வேற உண்டு பண்ணி அதுல இருந்து திராட்சரசம் வர்றதுக்கு இத்தனை எல்லாம் ரெடியா அப்போ ஒரு கிரேட் எக்ஸ்பெக்டேஷன், அவருக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆனா பழம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பழம் கசப்பான பழமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்குமே அதில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் இன்றும் மேசியாவை அறியாதபடி வேண்டாத விக்கிரகங்களையும் வைராக்கியங்களையும் முற்படுத்தி அவர்கள் இன்றும் மேசியாவுக்கு காத்து கொண்டிருக்கிற யூத அந்த அந்த ரிலிஜனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படி இருக்கிறவர்களா இன்றும் கூட இருக்கிறாங்க. பாக்குறோம் அவங்க செய்யறதெல்லாம் ரொம்ப சின்சியரா பண்ணிட்டு இருக்காங்க. போய் அந்த வெஸ்டர்ன் வால்ல போய் மண்டைய முட்டி முட்டி அழுகுறாங்க, மேசியா வரணும் வரணும்னு. ஆனா அவர்களுக்கு இன்னும் அந்த நற்செய்தி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால அவங்க கசப்பான அவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தும் கூட இஸ்ரேல் தான் இன்னைக்கு எல்லாவற்றிலும் பெரியதா இருக்குது. சின்ன நாடு, ஆனா எல்லாத்துலயும் அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. ஆனா அவர்கள் இன்னும் இந்த பரிதாப நிலையில இருக்காங்க. ஓசியா 10:1 என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பாருங்க. ஓசியா 10:1 எடுத்தவங்க வாசிங்க. நிறைய பேர் இருந்திருப்பாங்க நினைச்சேன். இன்னைக்கு நிறைய இருக்கு வசனம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். பாருங்க, அந்த இஸ்ரேல் எப்படி இருக்கான்? பலனற்ற திராட்சை செடி. அவன் கொடுக்குற கனி அவனுக்கே அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் செய்யறான். அதனால என்ன ஆயிடுச்சு? அந்த தேசத்துல அவன் சிலைகளை செய்கிறாங்க. அடுத்ததா நாம பார்க்கும்போது 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். நாம் கர்த்தருக்கு பயப்படாமல் போனபடியால் நமக்கு ராஜா இல்லை, ராஜா இருந்தாலும் நமக்காக என்ன செய்வான் என்று இனி சொல்லுவார்கள். இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. நாம சும்மா இவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அந்த ஆட்சிக்காக ஜெபிக்கிறோம் எல்லாம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, நாம கர்த்தருக்கு பயப்படாம போயிட்டோம், அதனாலதான் நமக்கு ஆட்சி சரியில்லை. நமக்கு நல்ல ஆட்சி இருக்குன்னு சொன்னா நம்ம கர்த்தருக்கு பயந்து நாம கர்த்தருக்கு பிரியமாய் செய்யும் போது நம்ம தேசத்துல நல்ல ஆட்சி இருக்கும். அப்போ நம்ம தேசத்துக்கு நல்ல ஆட்சி வேணும்னு சொன்னா அவருக்கு பயந்தவர்கள் கர்த்தருக்கு பயப்படணும். நம்ம ராஜாக்கள் பயப்படணும்னு நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம தலைவர்கள் கர்த்தருக்கு பயப்படணும்னு ஜெபிக்கிறோம். ஆனா நாம கர்த்தருக்கு பயப்படாம இருக்கோம். அப்போ நமக்கு நல்ல ஆட்சி கிடைக்காது. இப்ப நமக்கு இன்னைக்கு இது ஒரு தகுந்த ஒரு பதில். நாம சீக்கிரமா ஒரு நல்ல ஆட்சிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையில நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். அப்போ 10:1 என்ன சொல்லுது? பலனற்ற திராட்சை செடி. எரேமியா 2:21 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நாம் முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ காட்டு திராட்சையின் ஆகாத கொடிகளாக மாறி போனது என்ன?
நான் உன்னை நற்குலமா தேடி கண்டுபிடிச்சு உன்னை நட்டுனா நீ என்ன பண்ணிட்ட? காட்டு செடி மாதிரி என்னத்தையோ ஒரு பழத்தை கொடுத்துருக்க. அந்த பழம் சுவையாவும் இல்ல. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா அது பயங்கர துர்நாற்றம் வீசுமா. அப்படிப்பட்ட ஒரு பழமா. அது எதற்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற கள்ள உபதேசங்கள். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து நமக்கு நல்ல செய்திகளை, அதற்கான வசனங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து வழிநடத்துதல் கொடுத்து இருந்தா, இவர்கள் துணிகரமாக கர்த்தரையே மாற்றி, கர்த்தருடைய உபதேசங்களை மாற்றி, தீமோத்தேயில பவுல் சொல்ற மாதிரி ஓயாத பொய்யர் இல்ல, அந்த மாதிரி தங்க இஷ்டத்துக்கு அவங்க என்ன செய்யறாங்க? சத்தியத்தையே மாற்றி பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதான் நற்குல திராட்சை செடியா இல்லாம காட்டு திராட்சை செடியா இருக்கிறது என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அடுத்து சங்கீதம் 80ல பாருங்க. சங்கீதம் 80 8 to 14 வசனங்கள் என்ன சொல்லுது? சங்கீதம் 80 8 to 14 வசனம். எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதி விட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி எங்கும் படர்ந்தது. அதன் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டமாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் படரவிட்டது. ஏதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. இந்த இந்த சூழ்நிலை எக்ஸாக்டா இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு இன்றைய நிலைமைக்கு அப்படியே பொருந்தும். அவர்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி அழகா ஒரு நாடா உண்டாக்கி ஒரு தேசமாய் அவர்களை இணைத்து அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு ஒரு மிக சிறந்த ஒரு ஞானத்தை கொடுத்து எல்லாம் கொடுத்து அவங்கள வச்சு அவங்க எல்லாரும் உலகத்திலேயே இருக்கிற அத்தனை பேருக்கும் மேலான ஒரு ஒரு பொசிஷனை அவங்களுக்கு ஸ்டேட்டஸை கொடுத்தா இவங்க என்ன செய்யறாங்க? கர்த்தரையே மறந்துடுறாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே அவர்களிடத்துல இல்ல. கர்த்தரை பிரியப்படுத்தணுங்கிற எண்ணமும் இல்லை. அதனால என்னாச்சு? அவர் அந்த வேலைகளை எடுத்துட்டாரு. இப்ப என்ன நடக்குது? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பன்றி அப்படின்னா என்ன? சுத்தி இருக்கிற நாடுகள், முஸ்லிம்ஸ் மற்றவங்க எல்லாரும் வந்து என்ன செய்ய வராங்க? இவர்களை காக்க வருகிறார்கள். அதுக்கு அவர் அலோவ் பண்ணிட்டாரு. அதைத்தான் நம்ம அங்க பாக்குறோம். 14ஆம் வசனத்துல அங்க பாக்குற திரும்ப வந்து இந்த கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இதுதான் பல பேருடைய ஜெபம். அங்கேயே இருக்கிற நல்ல கிறிஸ்தவங்களுடைய ஜெபம் இதுவாதான் இருக்கும். ஆண்டவரே, எங்களுக்கு திரும்ப ஒரு நல்ல நிலைமையை தாங்க, இவர்களுடைய அக்கிரமங்கள் இருந்தெல்லாம் எங்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னால அவங்க கொடுத்த ஆசீர்வாதம் எப்படி? சூப்பர் பவர் எல்லா இடத்துலயும் பரவி இருந்தாங்க. அதே போலதான் ஏசாயா 27:2-3 நாம வாசிக்கிறோம். ஏசாயாவே இன்னொரு இடத்துல அவர் இங்க சொன்னதுக்கு மாதிரி இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு. 27:2-3 என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். இது வந்து ஃபியூச்சர். இவர்கள் வந்து மனம் திரும்பி கர்த்தரிடத்துல வரும்போது இவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். என்னது அது? நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கக்கூடிய திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, மறுபடியும் அவர் அதை காப்பாற்றி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். தீர்க்க தரிசனம் எப்பவுமே நியர் ஃபியூச்சர், டிஸ்டன்ட் ஃபியூச்சர்னு சொல்லுவோம். தீர்க்க தரிசனம்னா வருங்கால காரியங்களை சொல்றதுதான். கொஞ்சம் ஒரு 100 வருஷத்துக்குள்ள நடக்கிறது ஒன்று, இன்னும் எத்தனையோ வருஷங்கள் 1000 வருஷங்கள் கழித்து நடக்கக்கூடியது ஒண்ணு. இந்த கடைசி வசனம் வந்து எப்ப நிறைவேறும்னா அவருடைய 2ஆம் வருகையில, 1000 வருஷ அரசாட்சியில இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மனம் திரும்புகிற நாட்கள்ல திரும்பவும் அவர்களை அப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆனா இப்போ அவர்கள் கனி கொடுக்காததினால, அவர்கள் இப்படி கெட்ட கனிகளை கொடுப்பதினால அவர்களுடைய இது என்ன ஆயிடுச்சா?
ஆஹ் அவர்களுடைய முட்செடியை ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் அகற்றப்பட்டது என்று சொல்லி நாம பார்க்கணும். இப்ப இவங்க முக்கியமா என்ன, இவங்களுடைய தப்பு என்னன்னு சொன்னா, தாங்களே தங்களுக்கு பலனை கொடுக்கிறார்கள். ஒரு வசனம் வாசிச்சோம் இல்லையா, தங்களுக்கே பலனை கொடுத்து கொள்ளுகிற திராட்சை செடிகளாய் இருக்கிறார்கள். செல்ஃப் வில்டு ரிலிஜன். இப்போ கிறிஸ்டின்ஸாவே இருப்பாங்க, ஆனா அவங்க வசதிக்கு கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் அவங்க நடக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. எல்லாத்துலயும் கர்த்தரை பின்பற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள்ல அவர்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய சொந்த வழிப்படி அவங்க இப்படிதான் இருப்போம், இப்படி இருந்தா போதும், இவ்வளவு கொடுத்தா போதும், இவ்வளவு செஞ்சா போதும், இதெல்லாம் இருந்தா போதும் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு வழியை உண்டாக்கிக்கிற ஒரு தன்மை, அதுவும் கர்த்தருக்கு பிரியமில்லாதது. அது எப்படி அவர் பார்க்கிறாரு சொன்னா, காட்டு திராட்சை செடிங்கிற மாதிரி பார்க்கிறாரு. இன்னொன்னு அத இந்த பழங்களை என்ன போடுறாருன்னா, செத்த பிணம் நாறுகிறது போல இந்த பழங்களுடைய கெட்டு போச்சுன்னா அப்படி ஒரு வாசம் வருமா, நாற்றம் உண்டாகும். திராட்சை பழத்துக்கே ஒரு தனி வாசம், வைனுக்கு என்ன அழகான வாசம் இருக்கு, ஆனா அதுவே இப்படி மாறி போச்சுன்னா என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இவர்களுடைய வாழ்க்கை ஆகிவிடும் என்பதை அவர் சொல்கிறார். இது நமக்கும் எச்சரிப்பு. 3-4 வசனத்துல நம்ம அவர் ஜஸ்டிஃபை பண்றார். நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செஞ்சேன், இப்ப நீங்களே எனக்கு நியாயம் தீருங்கள் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. நான் இன்னும் உங்களுக்காக செய்யாத எந்த வேலை இருக்கு? காத்து கொண்டேன், உங்களுக்காக வேலையை அடைச்சேன், நல்ல செடியா கொண்டு நட்டு வச்சேன், கல்லெல்லாம் பொறுக்குனேன். இப்ப நான் நல்ல பழம் வரும்னு காத்திருக்கும் போது இப்படி கசப்பான பழங்களை தந்தா நான் என்ன செய்யறது? இது திராட்சை தோட்டக்காரருடைய மிஸ்டேக்கா அல்லது திராட்சை செடியோட மிஸ்டேக்கா? நமக்கே நல்லா தெரியும், அந்த செடி தான் சரியான பழங்களை கொடுக்கல. அதற்கு காரணம் என்ன? நாம அந்த கொடுக்கப்பட்ட நல்ல வாய்ப்புகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நாம் சரியாய் பயன்படுத்தாமல் போனது. 2 கொரிந்தியர் 6:1. 2 கொரிந்தியர் 6:1 அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 6:1. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். சரி, அந்த உடன் வேலையாட்களை விட்டுருங்க. அதுல சொல்லப்பட்ட முக்கியம் என்னது? தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு. அது இங்கிலீஷ்ல இன்னும் கிளியரா என்ன சொல்லுதுன்னா, டோன்ட் ரிசீவ் த கிரேஸ் ஆஃப் காட் இன் வெயின். அது மாத்திரம் இல்ல, அதை கிருபையை போக்காதபடிக்குன்னு இன்னொரு இடத்துல வசனம் வருது. அப்படின்னா அது அர்த்தம் என்னன்னா, கிருபையை நாம அலட்சியப்படுத்தாதபடிக்கு. நமக்கு கிடைத்திருக்கிறது தகுதிக்குபடி கிடைக்கவே இல்லை. தகுதி இல்லாம ஆண்டவர் நமக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, அவ்வளவு கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இதை தக்க வைத்து கொள்ளாமல் நாம் இதை அலட்சியப்படுத்தும் போது நமக்கு கர்த்தர் தண்டனையை தான் தராரு. இதை செய்யாம இருக்கணும்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 15:4. யோவான் 15:4 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இந்த நிலைமை நமக்கு வராதபடி நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 2 நிலைமை இங்க இருக்கு. ஒண்ணு ஃப்ரூட்லெஸ்னஸ், அதாவது கனி கொடுப்பது கனி கொடுக்காத பலனற்ற திராட்சை செடின்னு சொல்லி வாசிச்சோம் இல்லையா, ஓசியா 1. அதாவது ஃப்ரூட்லெஸ்னஸ், திராட்சை செடி கனியே கொடுக்கல, செடி மாத்திரம் வளர்ந்துருக்கு. அத்தி மரத்தை அப்படி பார்த்தோன்னா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சபித்தார். வெறும் செடியா இருந்து பல கனி இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை.
நாம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு நமக்கு வாழ்க்கையில கனிகள் இல்லைன்னா, ஆவியின் கனி நம்ம இடத்துல காணப்படலைன்னா, ஆவியின் கனியாது என்ன? கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம். நம்ம இடத்துல சாந்தம் இருக்கணும், நம்ம இடத்துல பொறுமை இருக்கணும், அன்பு இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், எல்லாவற்றுக்கும் மேல இச்சை அடக்கம் இருக்கணும். இச்சைன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்லிடுவோம்னா, அது ஒரு தவறான ஒரு வார்த்தையா யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா ஆக்சுவலா வந்து இங்கிலீஷ்ல செல்ஃப் கண்ட்ரோல். இந்த செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது எதுல எல்லாம் வரணும் தெரியுமா? சாப்பாட்டுல வரணும், பேச்சுல வரணும், நம்ம யோசிக்கிறதுல வரணும், கோபத்துல வரணும், எத்தனையோ விஷயங்கள்ல இந்த செல்ஃப் கண்ட்ரோல் வரணும். இந்த செல்ஃப் கண்ட்ரோலை இச்சைன்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டதுனால நாம உடனே என்ன நினைச்சிடறோம், அது தவறான ஆசைகளுக்கு தான் அது அந்த வார்த்தை அப்படின்னு. கிடையாது. அது இங்கிலீஷ்ல செல்ஃப் கண்ட்ரோல்னு இருக்கு. அது நமக்கு இதுல எல்லாம் வரணும். உணவுல இருந்து ஆரம்பிக்கணும், அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வரணும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்ப இந்த கனி இல்லாத ஒரு வாழ்க்கை ஒன்று. ரெண்டாவது, கசப்பான கனிகளை கொடுக்கிறது. எல்லாம் தெரியும், துணிகரமா தவறான ஒரு வாசனையை கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவ வாசனையை நாங்கள் கிறிஸ்துவின் வாசனையை வீசுகிற நற்கந்தங்களாய் நாம் இருக்கணும். அதை விட்டுட்டு நாம கெட்ட வாசனை வீசுறவர்களா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில தவறான வேண்டாத உபதேசங்கள், தேவையற்ற இடரலாய் மற்றவர்களுக்கு இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஸ்பர்ஜன் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருக்கா? நம்ம ஆண்டவர் எதிர்பார்த்த விதமாக நாம நம்மள எல்லாம் நல்லபடியா செய்யறோமா அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, மனம் திரும்புகிற ஒரு இருதயம். ஆனா நாம எப்படி வச்சிருக்கிறோம்னா, கடினமான இருதயம். இரண்டாவதாக, விசுவாசத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனா நாம என்ன வச்சிருக்கிறோம்னா, அவநம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம இடத்துல சில சமயங்கள்ல நம்ம எவ்வளவு கிறிஸ்தவர் அல்லாத மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் போயிருது. விசுவாசத்தோட இருக்க வேண்டிய சூழ்நிலையில நாம மற்றவர்களை போல, உலகத்தாரை போல கவலைப்படுகிறவர்களா, உலகத்தாரை போல கலங்குகிறவர்களா, யோசிக்கிறவர்களாய் மாறி விடுகிறோம். அப்போ அப்பெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா, கசப்பான பழத்தை கொடுக்குறோங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். அன்பு நம்ம கிட்ட இருக்கணும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னு சொன்னா, பாராமுகம், காணாதபடி. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அவங்க மேல கரிசனையே இல்லாம கரிசனையற்ற ஒரு வாழ்க்கை. அப்படி கூட சில நேரங்கள்ல நம்ம இருப்போம். நம்ம கிட்ட என்ன ஒரு பிரச்சனைனா, நாம இப்படிதான் அப்படின்னு நம்மள பிராண்ட் பண்ணிட முடியாது யாருமே. நாம அப்படிப்பட்டவங்க கிடையாது. ஆனா ஒரு சில நேரங்கள்ல நம்மை அறியாமலேயே நம்முடைய சுயநலம், நம்மளுடைய இந்த மாம்சீக எண்ணங்கள், இது என்ன செய்யும்னா இப்படி தலை தூக்கிடும். அதனாலதான் பவுல் ரோமர் 8 சொல்றாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்குரியபடி நடங்க. மாம்சத்தின்படி நடந்தோம்னா மாம்ச வழியில தான் இருப்போம். ஆவிக்குரியவர்களா இருக்கணும்னா ஆவியின்படி நாம நடத்தப்படணும். ஸோ எப்பவும் தினமும் நம்ம அப்படி எண்ணத்தோட இருக்கணும். அந்த எண்ணங்கள் நம்ம எப்பவுமே சூழ்ந்திருக்கணும். நம்ம ஆவிக்குரிய பிரகாரம் நடக்கணும், ஆவியின் கனி நம்மள வெளிப்படணும், நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கணும்னா நல்ல பழத்தை கொடுக்கிற திராட்சை செடியா இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணும்? அவரிலே நான் இருக்கணும். என்ன தமிழ்ல என்ன சொல்லிருக்கு? அபைடிங்க்கு என்ன சொல்லியிருக்கு? நிலைத்திருக்கணும். அவரிலே நான் நிலைத்திருக்கணும். இப்படி நாம யோசனை உள்ளவர்களா இருக்கணும். அடுத்து முக்கியமானது, நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு வைராக்கியம் உள்ள, வேகமாய் தீவிரமாய் செயல்படுகிற கிறிஸ்தவர்கள். அதை விட்டுட்டு சோம்பேறிகளா இருக்கிறவர்களாய் நம்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறதே இல்லை. சோம்பல் உடையவர்களுக்கு கர்த்தரால் உதவி செய்யவே முடியாது. வேலையில் இருக்கிறவனை தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? எடுத்துக்கொள்கிறார். சோ நாம எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கணும். வேலைன்னா எதுல சுறுசுறுப்புனா, வேகமா வீட்டை பெருக்கிறதோ இல்ல சமையல் செய்யறதோ இல்ல, கர்த்தருடைய காரியங்கள்ல நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும். அப்போ நாம அவருடைய ஊழியங்களை குறித்து அதுக்காக ஜெபிக்கிறது, அந்த மக்களை ஆதரிக்கிறது, அவர்களை குறித்து விசாரிக்கிறது, இதுல எல்லாம் நம்மால என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் இந்த நாட்கள்ல செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தத கடைசியா பரிசுத்தம்.
நம்மிடத்தில் பரிசுத்தம் இருந்தால்தான் துர்நாற்றம் வீசாத பழங்களை கொடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம பழத்தை கொடுக்கலாம், ஆனா நம்ம பழம் துர்நாற்றமாய் இருக்கும். நம்முடைய பழம் இந்த பரிசுத்த வாசனை வீசணும்னு சொன்னா நமக்கு என்ன இருக்கணும்? பியூரிட்டி, ஹோலினஸ் இருக்கணும்னு சொல்லி ஸ்பர்ஜன் சொல்றாரு. இது நமக்கு ரொம்ப பொருந்தும். நாம ஒவ்வொரு நாளும் கூட இதைய யோசிச்சுக்கலாம். எந்த இடத்துல நான் இப்படி கொஞ்சம் துர்நாற்றம் வீசுகிற பழமாய் அல்லது கசப்பான பழமா, மன்னிக்காம இருந்தோம்னா கசப்பான பழம் வரும். நம்ம இடத்துல கசப்பு இருந்தா கசப்பு தான் வரும். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு பாவக்காயெல்லாம் கசப்பு இல்லாம பண்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஆனா நம்ம இருதயம் கசப்புல நிறைஞ்சு இருக்கு. உன் இருதயம் பிச்சினால் நிறைந்திருக்கிறது. அந்த விதமா நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம குணப்படணும். நாம மனம் திரும்பணும். அப்போ நம்முடைய காரியங்கள்ல மன்னிக்காத சிந்தனைகள், கசப்பான சிந்தனைகள், வேண்டாத வைராக்கியங்கள், அவிசுவாசங்கள், இதெல்லாம் நம்ம இடத்துல இருக்க கூடாது. அடுத்த வசனத்துக்கு வருவோம், 5ஆம் வசனம். அப்ப இங்க பார்த்தோம்னா, இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். இதை முதல்ல சொன்னாரு, நான் திராட்சை தோட்டத்துக்கு என்ன செய்யறேன்னு. இதெல்லாம் செய்வேன், வேலி அடைப்பேன், அது பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னாரு. இப்ப எல்லாத்தையும் தகர்த்து போடுவேன்றாரு. வேலியை எடுத்துருவேன், உள்ள வந்து எல்லாம் மேய்ஞ்சிட்டும், அடப்பை தகர்ப்பேன். அப்ப காட்டு மிருகங்கள்லாம் வந்து மிதிக்கும். அது இன்னும் என்ன ஆகும்? அதை பாழாக்கி விடுவேன். அது எந்த அளவுக்குன்னா அது கெட்டு போய் சுத்தமா ஒண்ணு இல்லாம ஆகணும். டிஸ்ட்ராயே பண்ணிடுவேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணும்? நான் ஒவ்வொரு நாளும் கரெக்டா களை, அதுல முளைக்கிற கிளை இதெல்லாம் நறுக்குனாதான் செடி நல்லா செழிப்பா வரும், பழம் கொடுக்கும். ஒரு செடியை வச்சுட்டு சும்மா அப்படியே இருந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும். அப்படியெல்லாம் செய்யாததுனால என்னாச்சு? முள் செடியெல்லாம் வந்துருச்சு. முள் செடி எப்பவுமே ஒரு சாபத்திற்கு அடையாளம். உலகத்திலே முள்செடி எப்போ வந்துச்சுன்னு சொன்னா காயின் கொலை செய்த பிறகு. அப்போ அந்த முட்செடியில ஒரு சாபத்துக்கான அடையாளம். அப்ப அதெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிரும். குடும்பத்துல சாபங்கள் வந்துடும், செழிப்பு குறைஞ்சிரும், வறுமை வரும். அப்புறம் என்ன ஆகும்? அதன் மேல மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடும். உனக்கு ஆசீர்வாதத்துக்கே வழி இல்லாதபடி செய்திருவேன், எல்லாத்தையும் அடைச்சிருவேன், உனக்கு பாதுகாப்பா இருக்க அத்தனையும் தகர்த்துருவேன். பாருங்க, எவ்வளவு அன்பான ஆண்டவர் இவ்வளவு தூரம் சொல்றாருன்னா எவ்வளவு வேதனைக்குள்ளாக இருப்பார். அவ்வளவு அழகா எதிர்பார்த்த ஆண்டவர் உன்னுடைய தொடர்ந்து இருக்கிற உன்னுடைய கீழ்ப்படியாமையினால இந்த நியாய தீர்ப்பை அவர் கட்டளையிட வேண்டியதா இருந்தது. அதைதான் இந்த மாதிரி நியாய தீர்ப்பு வர்றதுக்கு தான் ஐயோ ஐயோ ஐயோன்னு 6 ஐயோக்களை நாம பார்க்கணும். நான் களைப்பிடிய வெட்டுனா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, உனக்கு ஒரு ஆலோசனை சொன்னா பிடிக்க மாட்டேங்குது, நீ அந்த செய்தியை கேட்கவே மாட்டேங்கிற. ஒருத்தர் யாராவது உனக்கு ஒரு புத்தி சொல்லணும்னா அவங்களையே ஒதுக்கிடுற, அவங்களே வேண்டான்னு சொல்ற. இப்ப அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நான் என்ன செய்வேன்? ஓகே, விட்டுறேன், நீ பாட்டுக்கு இரு. அப்ப நீ உன் இஷ்ட பிரகாரம் வளர்ந்துக்கோ, கடைசியில உனக்கு என்ன ஆகும்? இதுதான் நிலைமை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவதாக இங்க பார்க்கிறோம். அதனால நமக்கு கடினமா இருந்தா கூட நல்லதா இருக்கும்போது, கர்த்தருடைய காரியமா இருக்கும்போது நாம அதற்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களா இருக்கிறோம். இப்ப 7ஆம் வசனத்துல விளக்கமா சொல்றாரு, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. நம்ம திரும்ப திரும்ப நினைச்சுக்க கூடாது அது வெறும் இஸ்ரவேலுக்குன்னு, அது நமக்கும் பொருந்தும். அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. இப்போ இத அறிவுபூர்வமா டிகிரிக்காக படிக்கிறவங்க எல்லாம் இது இஸ்ரேல்னு சொல்லுவாங்க, இது யூதான்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய பிரகாரமா இத நாம வசனத்தை வாசிக்கும் போது இது எனக்கு பொருந்தும் அப்படின்னு நமக்குள்ள ஆவியானவர் பேசுவாரு. இப்ப இதுதான் வித்தியாசம். ஒரு டிகிரிக்காக ஒரு காலேஜ்ல போய் உட்காந்து படிக்கிறவங்க அவங்க எப்படி படிப்பாங்கன்னா இத அறிவுபூர்வமா படிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி விளங்கும்னா ஹிஸ்டாரிக்கலா, அது வரலாற்று சம்பந்தமா, இது இஸ்ரேலுக்கு பொறுத்தது, இது இஸ்ரேலுக்கு குறிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடயே அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க.
ஆனா ஆவியானவர் நடத்தும் போது இதுக்குடைய காரியம் எப்படி இருக்கும்னா, அது இஸ்ரேலுக்கு சொல்றது. இஸ்ரேல் ஜனங்கள்னு யாரு? நீதான் இஸ்ரேல். அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட இல்லைன்னா நம்ம எந்த ஆசீர்வாதத்தையும் எந்த வார்த்தையையும் இந்த வேதத்துல வாசிக்க முடியாது. யோவான் 15:16 என்ன சொல்றாரு? நீ என்னை தெரிஞ்சுக்கல, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். இது நாம எப்படி சொந்தமாக்கிக்கிறது? இது யாருக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு? அப்ப அவங்களுக்கு தான் அது பொருந்தும், எனக்கு பொருந்தாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதுதான். அப்போ இந்த வேதத்தில் உள்ள அத்தனை வசனங்களும் ஜீவனுள்ள வசனங்கள், அத்தனை வசனங்களும் நமக்காக கொடுக்கப்பட்ட வசனங்கள். நாம் திருந்தும்படியாக, நாம் அதை நமக்கென்று ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்லப்படுகிறது. இதுதான் பெரிய ஆபத்து. இன்னைக்கு உலகத்துல மக்கள் நல்ல கிறிஸ்தவர்கள் இதை வாசிக்கிறாங்க. அவங்க நம்மகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, டிகிரி படிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் உங்களுடைய நீங்க என்ன டிகிரியா வச்சிருக்கீங்க கிடையாது, அதனால நீங்க சொல்றதெல்லாம் சும்மா உங்க இதுக்கு ஏத்த மாதிரி சொல்றீங்க, மக்களை இது பண்ணணுன்றக்காக சொல்றீங்க. ஆனா இதுதான் ஹிஸ்டாரிக்கலா இதுதான் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அது அறிவுக்காக படிக்கிறது, இது நம் மனதுக்காக ஆத்மாவுக்காக படிக்கிறது. இதான் வித்தியாசம். அதனால நாம அதுல இதுல எல்லாம் இப்படி எல்லாம் அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய கனிகள் தரக்கூடிய ஒரு செய்திகளை எல்லாம் நாம கேட்கக்கூடாது. கத்திற்கு கொண்டே நீங்க வசனத்தை வாசிக்கும் போது நம்ம ஜெபித்து தான் வரோம். இப்ப நம்ம ஒரு ஸ்டடிக்கு வரோம்னா ஜெபிச்சு வரோம். என்னோட பேசுங்க சாமின்னு கேட்டு வரோம். அப்ப நமக்கு என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் கேட்டுக்கணும். மற்றபடி வேற செய்திகளை நாம கேட்கக்கூடாது. சரி, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. அவர் எப்பவுமே ஒரு ஒரு அதிகாரத்திலையும் பார்ப்போம், ஆண்டவர் ஒரு ஒரு இடத்துல எல்லார்ட்டையும் நியாயம் விசாரிப்பாரு. சில சமயம் அவர் படைப்புகள்ல நியாயம் விசாரிப்பாரு. வானமே சூரியனே எனக்கு நியாயம் சொல்லுங்கன்னு. இங்கேயும் அவர் இவ்வளவு நான் செஞ்சேன் பாருங்க, இப்படி ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் 2 வார்த்தைகளை யூஸ் பண்றாரு. எபிரேயர் வார்த்தைகள்ல மிஸ்பாத், மிஸ்போ அப்படின்னு 2 வார்த்தைகள் யூஸ் பண்றாரு. மிஸ்பாத்துங்கிற எபிரேய வார்த்தைக்கு நீதி, நியாயம்னு பேரு. மிஸ்போங்கிறதுக்கு நீதிங்கிறது பேரு. அந்த மிஸ்பாத் நியாயத்துக்கு பதிலா என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ்போ கிடைக்குது. அது என்னன்னா பிளட்ஷெட், ரத்தம் சிந்துதல். அதே சமயத்துல செக்கா அப்படின்னு 2 வார்த்தை. இந்த செடக்காங்க சொல்றதுக்கு நீதி, செக்காங்கிற வார்த்தை அநீதி, டிஸ்ட்ரெஸ். இதுதான் விளைவா இருந்துச்சுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது நமக்கு ரொம்ப தேவையில்லை. இது குறிப்பா ஏன் இதை சொல்லியிருந்தேன்னா, இப்படி சில பேர் ஆர்கியூ பண்றாங்க நமக்கு, அதுக்காக வேண்டி அந்த வார்த்தைகளை நாங்க போட்டிருந்தேன். சரி, இப்ப 8, 9, 10 8ஆம் வசனத்துல ஒரு ஐயோ பாக்குறோம். இதான் முதல் ஐயோ இல்லையா? அப்ப இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, என்ன இந்த இடத்துல சொல்றாருன்னா, கரிசனையற்ற ஒரு வாழ்க்கை, மற்றவர்களை குறித்து ஒரு கரிசனை இல்லாம ஒரு சுயநலமான வாழ்க்கையினால வரக்கூடிய நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேராசை. அந்த பேராசையை கர்த்தர் தண்டிக்கிறவராய் இருக்கிறார். அதை எப்படி தண்டிக்கிறாருன்னு 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அந்த திரளான வீடுகள் பாழாகும், அந்த பெரிய வீடுகள் எல்லாம் குடியில்லாமல் இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல ஒரு வறுமை வரும். இந்த மக்கள்லாம் வாழ்ந்தாலே வறுமை வரும். ஒரு நாடு செழிப்பா, நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்கணும். ஒரு நாடு நல்ல செழிப்பா இருக்கு அப்படின்னா அங்க உள்ள நல்ல மக்களால, இது உலகம் சொல்லுது, நல்ல மக்கள் இருந்தா மழை பெய்யும் அப்படின்வாங்க இல்லையா? அந்த காலத்திலயே அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் மழை வரல, இங்க நல்லவங்களே இல்லை அப்படின்வாங்க. ஆனா ஆக்சுவலா அதுதான் என்னன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குகிற இடத்துல நல்ல மக்கள் இருப்பாங்க. அதனால கர்த்தர் அந்த இடத்துல ஆசீர்வதிப்பார். அவருடைய நியாய தீர்ப்ப அந்த மக்கள் தடுப்பாங்க. அவர்கள் நல்ல மக்களுடைய ஜெபங்கள், நல்ல மக்களுடைய நல் வாழ்க்கை, கரிசனையுள்ள வாழ்க்கை. அதனால அங்க சொந்தமா இப்படி பேராசை பிடிச்சு வீட்டுக்கு மேல வீடு, காருக்கு மேல காரு இப்படி வாங்குறவங்க, அவங்க அவங்க வாழ்க்கை வெறுமையா தான் இருக்கும். எல்லாம் இருக்கும்,
அவங்கள்ட்ட எதுவும் இல்லைன்னு இருக்காது, ஆனா வெறுமைதான் இருக்கு. அவங்க வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கணும், மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை இருக்கணும். சுயநலமாய் வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாள்ல they will realize the emptiness. நான் இங்க சொன்னேன்னா எங்க சொன்னேன்னு தெரியல. என் ஸ்டூடெண்ட் ஒருத்தி, அவ வந்து ஒரு நல்ல ஜமீன் வீட்டுல கல்யாணம் பண்ணான். அவளும் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவ தான், பெரிய பணக்கார குடும்பம். ஆனா அவ வந்து ஜமீன் வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவ அங்க போயிட்டு ஒரு நாள் நடு நாள்ல ஒரு நாள் வந்தா. அப்போ சொன்னான், மேம், எம்டினஸ் ஆஃப் லைஃப் அடிக்கடி சொல்வீங்க, அதனுடைய உண்மையான இதை வந்து நான் அங்கதான் பார்த்தேன் அப்படின்னா. என்னம்மா, ஏன் அப்படி சொல்ற? உனக்கு என்ன குறைச்சல்? உனக்கு பெரிய ஜமீன்தார் வீட்டுல இருக்கிற, உனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னா சொல்றா. நீங்க சொல்றது ரைட் தான் மேம். இன்னைக்கு வரக்கூடிய காரை ஒரு வாரத்துக்குள்ள வாங்கிடலன்னா அவங்களுக்கு அவமானம் ஆயிரும். அப்படி கார் வாங்கிடுவாங்க. வீட்டுல வரிசையா காருகளை நிறுத்தி வச்சிருப்பாங்க. நிறைய அவங்களுக்கு வந்து நிலம் உண்டு, புலம் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனா என்னன்னா, வீட்டுல வந்து வச்ச டேபிள் மேல ஒவ்வொரு ஒரு நேர சாப்பாடே ஒரு 20 ஐட்டம்ஸ் அப்படிதான் இருக்கும். பெரிய கல்யாண விருந்து மாதிரி தான் வைப்பாங்க. ஆனா அதுல ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க மேம். நான் போய் அவங்களோடயே உட்காந்து சாப்பிட்டா எனக்கு ஆசையா இருக்கும் எதையாவது சாப்பிடலான்னு. அவங்களாம் எதுவுமே வேணாம், வேணாம், வேணாம் அப்படின்னே சொல்லிடுவாங்க. அவங்களால ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா சாப்பிடவே முடியாது மேம். சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? வேலையே செய்யறது இல்ல, பசிக்கிறதே இல்ல, உள்ள எல்லா வியாதியும் இருக்கு. அதனால அவங்க வந்து எதையுமே ரசிச்சு சாப்பிட முடியறது இல்ல. நான் ஆக்சுவலா எங்க வீட்டுக்கு வந்தாதான் நான் நல்லா சாப்பிடுவேன். நானே ஏதோ இது மாதிரி சாப்பிடுவேன் எங்க வீட்டுக்கு வந்தா. அங்க இருந்தா நான் என்னால சாப்பிடவே முடியறது இல்லை. அவங்க எல்லாம் யாருமே எதுவுமே சாப்பிடக்கூட மாட்டாங்க. ஒரு டெத்துக்கு வந்தா கூட அவங்க வந்து அப்படியே எல்லாம் அலங்காரமா வருவாங்க. அப்படி வந்தாதான் அவங்க ஸ்டேட்டஸ். அப்படிதான் வருவாங்க, வந்து உட்காருவாங்க அப்படின்னு சொன்னான். அப்பதான் நான் சொன்னேன், இது வாழ்க்கையினுடைய வெறுமை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒண்ணுமே அங்க இல்ல. அத்தனை இருந்தா கூட அதுல ஒண்ணும் இல்ல, ஒரு எம்டினஸ் இருக்கு. இதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா, கர்த்தர் அப்படிதான் அவங்களை நடத்துவாருன்னு சொல்லி பாக்குறாரு. தண்டிப்பேன்ங்கிறாரு, அது ஒரு தண்டனை. காரணம் என்னன்னா, பேராசை. பேராசையும் பெருமையும், மற்றவர்களை குறித்த கரிசனை இல்லை. ரெண்டு முக்கியம் ஆண்டவருடைய காரியத்துல. நீ நல்லா கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அடுத்தது பிறன் மேல் அன்பு செலுத்தணும். கர்த்தர் மேல் அன்பு செலுத்துற மாதிரி நீ பிறன் மேலேயும் நீ அன்பு செலுத்த வேண்டிய கடமை உள்ளதுன்றதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளையே. ஆனா பிறனை பற்றியே யோசிக்காத ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. அதைத்தான் இங்க அவர் குறித்து சொல்லுகிறார். உம் அத வந்து கர்த்தரிட இதெல்லாம் ஏன் கர்த்தர் இப்படி செய்யறாரு, கர்த்தர் இப்படி தண்டிக்கிறவரா அப்படின்னா, உண்மையா கர்த்தர் அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் இல்லை என்றுதான் நமக்கு தெரியும். உலகம் அப்படி சும்மா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கர்த்தர் எல்லாரும் மாதிரிதான், நம்ம கடவுள் கண்ணை பிடுங்குவாரு, இவர் வீட்டை பிடுங்குறாரு, அவ்வளவுதான் அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்க. அதல்ல, கர்த்தர் இதை ஏன் செய்யறாருன்னா, அது நிமித்தமாய் நீ கர்த்தரிடத்தில் திரும்புவாய், நீ கர்த்தரிடத்துல வரணும். ஏன்னா வேற வழியே இல்லை, உனக்கு வேற என்ன செஞ்சாலும் உணர மாட்டேங்கிற. அப்ப நான் என்ன செய்ய முடியும்? நீ எதை நம்பி இருக்கிறியோ அதை பிடுங்கினாதான் நீ என்னிடத்துல வருவ. அதற்காக நான் செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அதை செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். சோ நாம வந்து கர்த்தரை வந்து பிளேம் பண்றதை விட்டுட்டு நாம என்ன செய்யணுங்கிறத உடனே யோசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இப்ப 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமைய பார்க்கிறோம். 11ல இருந்து 17 வரைக்கும் இருக்கக்கூடிய வருஷத்துல பார்த்தா இந்த பழங்கள் கசப்பான பழங்கள். என்னன்னா, இவர்களிடத்துல காணப்படுகிறது செல்ஃப் இன்டெலிஜென்ஸ். அதாவது தவறான ஒரு செல்ஃப், தங்களையே ஒரு இதா நினைச்சு அதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பணம், அப்புறம் இந்த மாதிரி பார்ட்டி, இப்படி ஒரு 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 மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறது. இங்க 11ஆம் வசனம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒர்ஸ்ட் ஹேபிட்டை பற்றி அங்க சொல்லப்படுறத பாக்குறோம். குடிக்கிறது மாத்திரம் இல்ல, அது எப்படி. ஆமா, அதிகாலமே இருந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ.
இது என்ன பயங்கரம் பாருங்களேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த குடியிலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேற என்ன தெரியும்? என்ன பண்ணுவாங்க? இப்படிதான் பணக்காரங்களும் இருப்பாங்க. நிறைய பணக்காரங்கன்றது பணக்காரங்களுக்கு எதிரி இல்ல, ஆண்டவரும் இல்லை. ஆனா என்ன சொல்லப்படுதுன்னா, சில பேருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி அது இல்லைன்னு சொல்லி பாருங்க. அதாவது இந்த இது சாராயங்கிறது, அது அப்படிப்பட்ட இந்த நிலைமைக்கு போனவங்களுக்கு அது இல்லைன்னா அவங்க கையெல்லாம் ஆடும். அது வேற. ஒரு மாதிரி ஃபால்ஸ் லைஃப்ல இருக்கிறவங்க, பார்ட்டி, எல்லாரோடையும் சோஷியலைசிங், இப்படிதான் இருக்கணும். அடுத்து இப்போ இந்த அம்பானி லைஃப், அதாவது குறிப்பிட்டு சொன்னா தவறா போகும். பட் அப்படி சில பேருடைய லைஃப் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப வேனிட்டி. அதுல ஒரு வெறுமை. அதுல அவங்களுக்கு நம்புறதுக்கும் ஒண்ணும் இல்ல, பின்பற்றுறதுக்கும் ஒண்ணும் இல்ல, சமாதானம் முதலாவது இல்ல, உள்ளத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. இப்ப பாருங்க, நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லைன்னாலும் நம்ம கிட்ட நல்ல ஒரு மனசுல சமாதானம் இருக்கு, மனசுல சந்தோஷம் இருக்கு, ஒரு நல்ல தைரியம் இருக்கு. நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்த அந்த பெரிய ஆசீர்வாதங்கள், யாராலும் எடுக்க முடியாத அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கு. நமக்கு பெரிய பணம் வேண்டாம், நமக்கு பெரிய வசதி வேண்டாம், நமக்கு பெரிய ஆடம்பரம் வேண்டாம். ஆனா இது நம்ம இடத்துல இருக்கு. பட் அவங்களுக்கு அது இல்லாததினாலே அவர்கள் என்ன செய்யறாங்க பாருங்களேன். அப்படி இருக்கவங்க, இந்த மாதிரி ஃபால்ஸ் லைஃப்ல வாழ்றவங்க, சுரமண்டலம், தம்புரு, மேளம், நாகசுரம், மதுபானம் இப்படி வச்சு விருந்து கொண்டாடுறாங்க. அப்படின்னா ஒரு சில சமயத்துல ஒரே நிமிஷம், அந்த 10ஆம் வசனத்துல பத்தேர் நிலம்னா என்ன? இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கு பத்தேர் நிலம், 10வது வசனம். ஆமா, 10 ஆமா. 10 ஏர் 10 ஏர். அவங்க எவ்வளவு நிலத்தெல்லாம் வச்சிருந்தா கூட அவர்கள் கர்த்தருடைய கிரியையை பற்றி அவங்க சிந்திக்காததினாலே அவர்களுடைய எல்லா கிரியைகளும் வீணாய் போகும். அதைத்தான் அவர் சொல்றார். பெரிய செழிப்பு, 10 ஏர் வச்சிருக்க, நல்ல நிலம் வச்சிருக்க. 10 ஏரா? அதுதான் 10 ஏரா? ஆமா, 10 ஏர். 10 ஏர் நிலமாகிய. சரி. அதாவது அவ்வளவு வசதி. அததான் அவர் அங்க சொல்றாரு. திரும்ப திரும்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏதோ கர்த்தர் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் பாலிசியா, அதனாலதான் நிறைய கம்யூனிஸ்டுங்க திரும்பினாங்க. கம்யூனிஸ்ட் பாலிசியா அப்படின்னு நினைக்கிறோம். அது அல்ல, ஒரு பெரிய புரட்சிக்காரரா ஆண்டவர் அப்படின்னு சிலர் அவங்கவுங்க வசதிக்கு பிராண்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லை. கர்த்தரே வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற அவர் ஒரு விருந்து கொடுக்குறாருன்னு சொல்லி, இல்லையா? அது போல இன்னொரு இன்னொரு அதிகாரத்துல கூட, நம்ம இதே ஏசாயா அதிகாரத்துல கூட பின்னால வாசிப்போம், அவர் ஒரு விருந்து உண்டாக்குகிறாருன்னு சொல்லி. கர்த்தர் விருந்து விருந்தோ இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறதோ செலிப்ரேஷன் இருக்கிறதோ தப்பே சொல்லல. யோபு காலத்துல இருந்து அது இருக்கு, இந்த வழக்கம் இருக்கு. யூதர்களுக்கு அது ஒரு பழக்கம். ஆனா ஏன் அந்த விருந்துங்கிற வார்த்தை அப்படி அவர் அடிக்கடி சொல்றாருன்னா, அவர்களுக்கு அது பழக்கம். பிறந்த நாள்லயே பர்த்டேயே பார்ட்டி, அதுல இருந்து தான் நமக்கெல்லாம் வந்திருக்கு. நாம எல்லாமே அப்படிதான், அதனாலதான் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய, நீங்க இந்த யூடியூப்ல எல்லாம் பாருங்களேன், யாரா ஒரு நடிகனுடைய பர்த்டே இல்லைன்னா அவங்களுடைய கல்யாணம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசந்து போகும். இது என்னது இவ்வளவு பணம் இப்படி செலவு பண்ணி வீணாக்குறாங்களேன்னு இருக்கும். அந்த மாதிரி அவர்கள் செய்யறதை தான் கர்த்தர் விரும்புறது இல்லை. அதைத்தான் கர்த்தர் அதை விரும்புறது இல்லை. அதற்கு அவர் கொடுக்கிற தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க பட்டினியினால தொய்ந்து போவாங்க. இப்படி வசதியா இருக்கிற கூட்டம் பட்டினியினாலையும் தாகத்தினாலையும் நாவறண்டு போவார்கள். பாருங்க, நம்ம நாட்டிலேயே குஜராத்ல சூரத் பகுதியில பூஜ்னு ஒரு இடம் இருந்துச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய, அதான் முதல் முறை இந்தியாவில் ஒரு எர்த்குவேக் வந்துச்சு. அந்த எர்த்குவேக் வந்த உடனே அந்த நகரமே, அந்த சின்ன இடம் அது அப்படியே உள்ள போயிடுச்சு. அது பெரிய வியாபாரிகள் இருக்கக்கூடிய இடம். நிறைய சம்பாத்தியம், பணம், செல்வம் கொடுத்து அவர்கள் எல்லாரும் லண்டன், பாரிஸ் போய் டைமண்ட்ஸ் வாங்கி டைமண்ட் விற்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த ஜனங்கள், டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ். துணி, அந்த காலத்திலே நமக்கு இப்ப கூட சூரத் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த காலத்துல வந்தக்கூடிய அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இதுல ரொம்ப செல்வ செழிப்புல இருந்த மக்கள். அவங்க பிள்ளைகள்லாம் ஆர்வர்டு, ஆக்ஸ்வேர்டு, இதுதான் அவங்க பிள்ளைங்க படிச்சது.
இங்க லோக்கல்ல எதுவும் படிக்கல. ஆனா அந்த நகரம் அப்படியே உள்ள போயிடுச்சு. ஒரே நாள்ல அவ்வளோ பெரிய பணக்காரன் ஒரு பைசா இல்லாம பாப்பரா பெகரா மாறின நிலைமை உண்டாயிற்று. அதுதான் இங்க பாக்குறோம். கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அவங்க நினைச்சா காலையில இருந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தாகத்துல நாவறண்டு போறவங்களாட்டம் ஆகக்கூடியது. ஆனா இதுல என்னன்னா, இதெல்லாம் யாரு நான் செய்யறா? அவருடைய சொந்த ஜனங்கள். அதனாலதான் அவர் வேதனையோடு அந்த இடத்துல சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். இந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக அறிவில்லாம போறாங்க. ஓசியா 4:6 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பார்க்கலையா? ம் என் ஜனங்கள் ம் அறிவில்லாமை சங்காரமாகிறார்கள். இந்த இடத்துல என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். இப்படி அடிமைத்தனத்துல மாட்டிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அங்க என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இந்த ரெண்டு தீர்க்கதரிசிகளும் ஒரே காலகட்டத்தில் உள்ளவங்க. அதாவது சிறைப்பிடிப்புக்கு முன்னால் இருந்தவங்க. பாபிலோனிய சிறைப்பிடிப்புக்கு முன்னால் இருந்த தீர்க்கதரிசிகள். ரெண்டு பேருக்கு அந்த சமயத்துல ஒரே டைப் ஆஃப் பீப்புள் தான். ரெண்டு பேரும் பார்த்துட்டு சொல்லக்கூடிய ஒரே தீர்க்க தரிசனம் இதுதான். ஜனங்கள் இப்படி சிறைப்பட்டு போறாங்க, சங்காரமாகி போறாங்க அப்படின்னு. அதுல கடைசியா அவர் என்ன சொல்றாருன்னா, நல்ல கொழுத்த ஆடுகள் எல்லாம் இப்ப புல்லுல மேயறதுக்கு இடம் இல்லாம பாலான இடங்கள்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை என்று மட்டில்லாமல் திறந்ததாம். நேரா வந்துருங்கப்பா, அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துருங்க அப்படின்னு. எப்படி பெல்ஷசார் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய பார்ட்டி தானியல் புஸ்தகத்துல வாசிச்சோம் இல்லையா? ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்து குடியும் கூத்துமா இருந்த சமயத்துல, அந்த சமயத்துல அவர் மூளை பாருங்க எப்படி ஆயிடுச்சு. பரிசுத்தமா இருக்க வேண்டிய எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆலயத்தில் வைக்கப்பட்ட பாத்திரங்களை எல்லாம் மதுபானத்தை ஊற்றி கொடுத்து, அதுன்னு தனிப்பட்டு வைக்க வேண்டியதெல்லாம் மறந்து போய் அதை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய மாதிரி கொடுத்து எல்லா அட்டூழியமும் செய்து கடைசியில அந்த வார்த்தை மேனே மேனே தெக்கல் உப்பாசின்னு வந்த உடனே காலு முழங்காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கதான் டக்குன்னு என்னாச்சு? பாதாளம் தன்னை விரிவாக்கி வாயை என்று. அதனால எந்த சூழ்நிலையிலும் நாம கர்த்தரை மறந்தவர்களாய் காரியத்தை செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மெதப்புல, அந்த மாதிரி ஒரு கர்த்தரை மறந்த நிலைமை வந்தா பாவத்துக்குள்ளாயிரும். தாவீது கூட யுத்தத்துக்கு போறதுக்கு பதிலா நல்லா தூங்கி எந்திரிச்சு மேல மொட்டை மாடியில நடந்துட்டு இருந்தாரு. தப்பு செய்துட்டார். இந்த மாதிரி நாம அப்படி இருக்கிற டைம் தான் பிசாசு டபக்குன்னு நம்ம கொத்திடுவான். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாதாள வாயத்திலிருந்து உள்ளே நேரா வாப்பான்னு அத்தனை பேர் இறங்கி போவார்கள். வசனம் சொல்லுது. இல்லாம நாம சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா வசனம் தான் அது அப்படியே சொல்லுது. திரள் கூட்டமும் ஆடம்பரமும் கலிகூறுகிறவர்களும் அதில் இறங்கி போவார்கள். அந்த நாட்டுல என்ன ஆகும்? சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சி அடையும். மேட்டிமையானவர்களின் கண்கள் தாழ்ந்து போகும். எல்லாருக்கும் ஒரே நியாய தீர்ப்பு. எல்லாரும் தப்பு செஞ்சுக்கிறாங்க. அதனால பெரியவங்க கொஞ்சம் பணக்காரங்க நாம தான் சீட்டு முன்னால கொடுப்போம். ஆனா அங்க நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி அடிச்சாச்சு. சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். நம் ஆண்டவர் எப்பவும் தன்னுடைய நிலையை காத்துக்கொள்வார். தான் பரிசுத்தர் என்பதை அப்படியே வைத்திருப்பார். அதனாலதான் இங்க பாக்குறோம், கண்ட இடம்லாம் ஆடு மேயும்.
அது அந்த பத்தேர் நிலத்துல அந்த மாதிரி வசதியான இடத்துல நிலங்கள்ல இருந்த மக்கள் எல்லாம் பரதேசிகளை போல மாறி விடுவார்கள். இதைத்தான் இந்த இடத்துல நாம வாசிக்கிறோம். ஆனா இது எல்லா தண்டனைக்குள்ளேயும் கர்த்தருடைய இரக்கத்தை பார்க்கிறோம். அவர் அப்பவும் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணு, எந்த ஸ்டேஜ்லயாவது அந்த நேரத்துல நீ மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துட்டீன்னா உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கைய வச்சிருக்காரு. ஆனா அது அறியாம நம்ம இந்த குற்ற உணர்விலேயே குற்றத்திலேயே வாழ்ந்து கடவுளையே நம்ம என்ன பண்றோம், இப்படி செஞ்சுட்டாரே கடவுள், என்னை இப்படி தண்டிச்சுட்டாரே அப்படின்னு கடவுளை நம்ம குற்றப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது வேற வழியே இல்லை, இந்த தண்டனைகளை நாம அனுபவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு ஐயோவை பார்த்துட்டு முடிப்போம். 3 ஐயோவை அடுத்த வாரம் பார்க்கலாம். 3 ஐயோவை பார்த்துக்கலாம். 2 ஐயோ முடிஞ்சிருச்சு. 3வது ஐயோ என்னது? அது பாவத்தை இந்த மக்கள் எப்படி கொண்டு வராங்க? வண்டியில வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வண்டி இழுக்கிற மாதிரி அதையும் கொண்டு வராங்க. அதாவது இதுல நாம பாக்குறது என்னன்னா, இந்த இடத்துல அவர்களுடைய அரகன்ஸ், மனுஷனுடைய திமிர், மனுஷனுடைய என்ன சொல்றது, ஒரு பிடிவாதம், மனுஷனுடைய ஒரு தைரியம், அசட்டு தைரியம், பாவத்தை பாவமா பயப்படணும். பாவத்தை கண்டு நாம் பயப்பட வேண்டும். ஆனா இவர்கள் பாவத்துக்கும் பயப்படல. இத தண்டிப்பாருன்னு சொன்னாமல, சின்ன வயசுல இருந்து சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த கடவுளையும் அவங்க தண்டிக்கல. அவர் அப்படிதான் என்ன செய்ய போறாரு, செய்யட்டுமே, அவர் செய்யட்டுமே, செய்யவே மாட்டாரு. அவர் செய்ய மாட்டாரு. இவங்க எல்லாம் சும்மா செய்யறான்னு சொல்றாங்க. இப்ப எப்படி சொல்றாங்க, அவர் வரமாட்டாரு, அவர் வருவாருன்னு இவங்க எல்லாம் நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு வேற வேலையே இல்லை. நடக்கிற இயற்கை சூழ்நிலை எல்லாம் பார்த்துட்டு இவர் வராருன்னு போதிக்கிறதே இவங்களுக்கு வேலை. அது சமீபத்து வரட்டும்னு சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. இப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கும் நம்ம சர்ச்சிலையும் நம்மோடு கூட நம்முடைய சமுதாயத்திலையும் இருக்கிறாங்க. இதே மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. எப்ப இருந்து சொல்லியிருக்காங்க, எங்க பாட்டி காலத்துல இருந்து சொல்றாங்க, ஆண்டவர் வருவாருன்னு. எங்க வந்தாரு? வரல இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாகவே இன்னைக்கும் பாவத்தையே தைரியமா வண்டி போட்டு இழுக்கிறது. வாங்களேன், இன்னைக்கு இந்த சீசன்ல மதுரையில எல்லாம் கள்ளழகர் வண்டியில வருவாரு, மீனாட்சி கல்யாணம், அப்படியே தேர்கள் போயிட்டே இருக்கும், வண்டிகள் ரோட்ல நிறைய இழுத்து. எல்லா டெம்பிள் சிட்டிஸ்லயும் நீங்க பாப்பீங்க இந்த மாதிரி சித்திரை திருவிழா, அந்த கும்பாபிஷேக திருவிழா, அம்மன் திருவிழா, இப்படி எல்லா தேர்களும் வண்டிகளும் ரோட்ல போயிட்டு இருக்கும். அது ஒரு வகையான பாவம், அது அறியாமையில நடக்கிற பாவம். ஆனா நம்ம மக்கள் அந்த வண்டியில இழுக்கிற மாதிரியே நம்முடைய பாவத்தை அப்படி தைரியமா, அவ்வளவு துணிகரமா எல்லாரும் பார்க்கும்படியா பாவத்தை செய்கிறது. செல்ஃப் சென்டர்ட்னஸ், தங்களையே தாங்க செய்யறதுதான், தாங்க வழிதான் ரைட், எனக்கெல்லாம் தெரியும், நான் பார்த்துக்குவேன், என்ன வந்தாலும் நான் பார்த்துக்குவேன், அது சரி, என்னை அடிப்பார, அடிக்கட்டும், என்னை தண்டிக்கட்டும், அந்த தண்டனையும் தான் நான் பார்க்குறேன். அவரை ஒன்றும் தண்டிக்க மாட்டார், நீங்க சொல்ற மாதிரி அவர் தண்டிக்க மாட்டார், அவர் இரக்கமுள்ள கடவுள். இப்படி அறிவுபூர்வமாய் பேசக்கூடிய நிறைய ஜனங்கள் உண்டு. குறிப்பா இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் எவ்வளவுதான் அவங்கள்ட்ட சொன்னாலும் பேசினாலும் அவங்களால அந்த தெளிவுக்குள்ள வர முடியறது இல்லை. சின்ன எக்ஸாம்பிள், இந்த ஆக்டருக்கு பின்னால ஓடுறாங்க, அவங்களுக்காக எத்தனையோ பேர் பேசி அறிவுபூர்வமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களால அதை விளங்க முடியலையே. இல்ல எங்க அண்ணன், எங்க மாமா, எங்க அண்ணனும் மாமாவும் தான் அவங்களுக்கு அவங்க செய்வாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட ஓடுகிற கூட்டம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் அவர் மாற்றத்தை கொண்டு வருவாருங்கிறாங்க. எதத்தை மாற்றத்தை கொண்டு வருவாரு, அவருக்கு மாற்றத்தே தெரியாது, எதை மாற்றணும்னே தெரியாது. சோ இந்த நிலைமை மாதிரிதான் இன்னைக்கு உலகத்து மக்கள் எல்லாம் பாவத்தை குறித்து இருக்காங்க. சோ இந்த காரியத்துக்காக நாம பார்க்கணும். இந்த நிலைமையில இருந்து பயங்கரமான முடிவை கண்டவர்கள் அந்நாட்களில நிறைய பேர், அந்நாட்கள்ல கொஞ்சம் பேரை உதாரணமா சொல்றாங்க. இன்னைக்கு சுத்தி நம்ம சுத்தியே இப்படிதான் மக்கள் இருக்காங்க.
பெரிய படித்த இவர் பேர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே, இன்னொருத்தர் இவர் பேர் சின்க்ளேர். இவங்க ரெண்டு பேருமே லிட்ரரி ஜீனியஸ், இலக்கியத்துல பெரிய ஆட்கள், நல்ல எழுத்தாளர்கள், நல்ல செய்றவங்க. ஆனா துணிகரமா பாவம் செய்யறவங்க. அந்த முன்னால் இருக்காரே அவர் பெண்களோடையும் அப்படிதான், பெண்களுடைய வீக்னஸும் அவருக்கு இருந்தது. இவருக்கு குடி சின்க்ளேருக்கு, அவருக்கு எல்லா பாவமும் இருந்தது. ஆனா ரெண்டு பேருக்கிட்ட இருந்த ஒரு காரியம் என்னன்னா, அவங்கதான் அவங்கதான் பூமிக்கே ராஜா அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுத்துல பெரிய ஆட்களா இருந்ததுனால என்ன வேணா செய்வாங்க, எவ்வளவு துணிகரமானாலும் செய்வாங்க. கடைசியில முடிவை பார்த்தீங்கன்னா, ஏர்னஸ்ட் ஹெமிங்வே ஒரு நாள்ல அவருடைய வாழ்க்கையே கருத்தர் காமிப்பாரு, விடவே மாட்டாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற பத்தியா, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு பத்தியா. ஒருவேளை காட்டாட்டினா பிசாசு காட்டுவான், எப்படியாவது காட்டுவான். அப்போ அவர் அதை பார்த்த உடனே பயங்கர குற்ற உணர்வு தன்னைத்தானே வாய்க்குள்ள சுட்டுக்கிட்டார். ரூம்குள்ள போய் தன்னைத்தானே வாய்க்குள்ள சுட்டு மறித்தார். யாரு? ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. ஹிட்லர் கூட அப்படிதான் செத்தார். அவராலேயே அவர் செய்த செய்கைகள் அவரை சும்மா விடல. கர்த்தருடைய நீதி எப்பொழுதும் விளங்கும், அது சும்மாவே இருக்காது, யாரும் அதுக்கு தப்பிக்கவும் முடியாது. இது புரியாம தான் மனுஷன் என்னமோ தான் தான் பெரிய ஆளுன்னு நடிச்சிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல கூட அப்படி எல்லாம் நடக்கிறாங்க. they will come to ஜட்ஜ்மெண்ட். அது ஒரு வேலையை நம்ம காலத்திலேயே நடக்கும், இல்லைன்னா கர்த்தர் அவருடைய நீதி எப்ப நடக்குமோ அப்ப நடத்துவார். இந்த சின்க்ளேருங்கிறவரு அவர் அப்படித்தான். கடைசி காலத்துல ரோமாபுரியில ஒரு தனிமையில யாருமே கேட்க, அவ்வளோ பெரிய புகழ் வாய்ந்த அந்த மனிதன் யாருமே கேட்காத ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு அட்ரஸ் இல்லாம அநாத பணமா மரித்து போனார். நம்ம டேவிட் லிவிங்ஸ்டன் கதையை நமக்கு நல்லா தெரியும். டைமாயிடுச்சு, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அவர் மரிக்கும்போது அவருடைய ஹார்ட்டை ஆப்பிரிக்காவிலேயே வைக்க சொல்லிட்டாங்க. அது பெரிய கதை, இதை மாத்திரம் சொல்றேன். ஆனா அவர் உடலை கொண்டு வந்து இங்கிலாந்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ அவர் அவ்வளோ ராயல் இதுல யாரும் எல்லாரையும் வைக்க மாட்டாங்க. வெஸ்ட்மினிஸ்டர் அபையில கொஞ்சம் பேர் தான் வைப்பாங்க. அந்த கல்லறையில அவர் வைக்கிறாங்க. அதற்கு அவர் உடலை ஊர்வலமா கொண்டு வரும்போது ஒரு அழுக்கான உடை அணிந்த ஒருத்தர் நான் எப்படியாவது அவரை தொடணும், இவரை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கு. ஏன்னா இவர் ஒரு குடிகாரர், குடிச்சு இவருடைய வாழ்க்கையை கெடுத்து அந்த மனிதர் அழுக்கான உடைய போட்டுக்கிட்டு அந்த இடத்துல அவரை தொடணும் ஏன்னா உள்ள விட மாட்டாங்க. அதுக்குள்ள என்ன தொடணும்னு அந்த ஊர்வலத்துல ஓடி வர்றாரு. அவர் யாருன்னு பார்த்தா டேவிட் லிவிங்ஸ்டனும், அவர் பேரு ஸ்டான்லின்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். அவரும் டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னா எம்பிபிஎஸ் முடிச்சவங்க. எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே அவங்க லைஃப்பை சூஸ் பண்ண வேண்டிய சமயத்துல என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ இவர் ஸ்டான்லி சொல்றாரு, நான் நல்லா சம்பாதிச்சு நல்லா பணக்கார வாழ்க்கை வாழுவேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதே சமயத்துல டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்றாரு, நான் போய் கிறிஸ்துவ அறியாத இடங்கள்ல, குறிப்பா அவருக்கு அப்புறம்தான் ஆப்பிரிக்கா மேல ஒரு கண்ணு, அங்க போய் நான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுவேன். அப்பவே இந்த ஸ்டாண்டி சொன்னாரா, நீ நல்லா பணக்காரனா இருக்கிறத வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொண்டாயே, நீ என்ன முட்டாள், உன்ன மாதிரி முட்டாள் யாருன்னு. ஆனா இந்த முடிவு சமயத்துல பார்க்கும்போதுதான் உண்மையாவே நீ பெரிய மகான், நீ சரியானதை நீ தெரிந்து கொண்டாய். நான் பாரு இப்படி ஒரு பிச்சைக்கார நிலைமையில இருக்கேன், பணத்து பின்னால ஓடி தீய பழக்க வழக்கங்களினால இப்படி ஆயிட்டேன்னு அவர் சொன்னாராம். பாருங்க, வாழ்க்கையில எது முக்கியங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். அதுக்குதான் அந்த வேதம் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருடைய காரியங்களை நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நான் இதைத்தான் முன்னால தேடுவேன்னு சொன்னா, கர்த்தர் ஒருபோதும் பணக்காரர்களுக்கோ அல்லது வசதியா வாழ்றதுக்கோ இல்ல சந்தோஷமா செலவழிச்சு பார்ட்டி அப்படியெல்லாம் இருக்கிறது கொண்டாடுறதுக்கோ அவர் அகெயின்ஸ்டே கிடையாது. ஆனா அதுல எல்லாத்துலயும் கர்த்தரை நீ நினைக்கிறேயா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இது, நான் எதுக்கு தகுதி இல்லை, என்னை தாழ்த்துக்கிறேன்னு நினைக்கிறாயா? அல்லது அதிலேயே நீ முந்திக்கிறியா? இதெல்லாம் நான் சம்பாதித்தது, இதெல்லாம் என் பெருமை அப்படின்னு நீ சொல்றியா? இதைத்தான் கர்த்தர் பார்க்கணும். அதனால
looks into our attitudes and our thoughts more than our actions. நீ 100 ரூபாய் இப்படி எடுத்து கொடுத்துடலாம், ஆனா என்ன மனசுல கொடுக்குறங்கிறத பாக்குறாரு. நீ 1 ரூபாய் கொடுக்கறாலும் 100 ரூபாய் கொடுத்தாலும் மனசுதான் அவருக்கு முக்கியம். இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பாகவும் காரியங்களா நிறைய விஷயங்களை இந்த இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். இதை நாம உணர்ந்து நமக்கு வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளும். நான் வேகமா முடிச்சிடுறேன். நான் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், எங்களோடு பேசினீர். உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நீர் அதிகமாய் நேசிக்கிறீர் சுவாமி. இன்னும் நாங்க உருவாகணும்னு, ஒருவேளை மற்றவங்க எல்லாம் சின்னவங்க எல்லாம் வரல, நாங்க கொஞ்சம் பேரா குடும்பத்தினரா வந்திருக்கிறோம். எங்க குடும்ப வாழ்க்கையிலையும் எங்க குடும்பத்திலுமே நீர் இன்னும் பரிசுத்தத்தையும் இன்னும் அர்ப்பணிப்பையும் ஆண்டவரே நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய நல்ல திராட்சை செடிகளாய் நாங்கள் இன்னும் உண்மையில் நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் திருப்பத்தார் சுவாமி. எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்துட்டீர், எல்லாவற்றையும் செய்து முடித்தீர், எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாங்களும் கூட சொல்ல முடியும். ஆண்டவரே, இன்னும் கூட நாங்க உமக்கு பிரியமாக துர்நாற்றம் வீசக்கூடிய விதத்துல வாழாதபடிக்கு பரிசுத்தம் அல்லவர்களாக, இன்னும் அதிக அதிக கரிசனை உள்ளவர்களாக, பிறரை நேசிக்கிறவர்களாக, ஆண்டவரே எங்களையே நாங்க சமாதானப்படுத்தி கொண்டு எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு நாங்க வாழாதபடி, ஆண்டவரே உடைய பிள்ளைகளாய் வாழ நாங்களும் எங்க குடும்பத்தையும் வழி நடத்த எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. எல்லாம் பெரியவங்களா இருக்கும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாங்க இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபைகளை தாங்க. அந்த சாதுரியத்தையும் வாக்கின் வல்லமையையும் கட்டளையிட்டு கிருபையா எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சாரி, ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். நம்ம 10 minutes லேட்டா தான் ஆரம்பிச்சோம். ஸோ கரெக்டா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. பை பை. பை பை. Bye.